ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் களை கட்டும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை கொண்டாட்டம். பழம், அவல் பொரி உள்ளிட்ட பொருட்களை வாங்க கடைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர், விதவை பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை 300க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம். கிராம உதவியாளர் எழுத்துத் தேர்விற்கான நுழைவுச்சீட்டு வெளியீடு செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என புதுச்சேரி தேர்வு அமைப்பு தகவல். புதுச்சேரி சின்ன வாய்க்காலில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம். மழைக்காலத்திற்கு முன்பாக சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஆயுத பூஜையை முன்னிட்டு புதுச்சேரியில் பழங்கள், தோரணம், வாழைக்கன்றுகள் போன்ற பூஜை பொருட்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. புதுவையில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை பண்டிகைகளுக்கான அவல், பொரி, பழங்கள், வாழைக்கன்றுகள், பூக்கள், தோரணங்கள் மற்றும் பண்டிகைகளுக்கு தேவையான மற்ற இதர பொருட்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக உழவர் சந்தை, காந்தி வீதி, நேரு வீதி மற்றும் மார்க்கெட் வீதிகளில் இதனை வாங்குவதற்காக மக்கள் காலை முதல் வந்து செல்கின்றனர். இதேபோல் பூசணிக்காய், வீட்டு அலங்கார பொருட்கள் போன்றவைகள் விற்கும் கடை வீதிகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் புதுவையில் சாலை எங்கும் கூட்ட நெரிசல் காணப்படுகிறது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் 300க்கும் மேற்பட்ட விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான மாதாந்திர நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 300 நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் செல்வி முத்துமீனா, இணை இயக்குனர் பாலமுருகன் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கிராம உதவியாளர் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அனுமதி சீட்டை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தலைமை செயலகம் தேர்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு வருகிற 12ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள 81 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. இதற்கான நுழைவு சீட்டை தேர்வர்கள் செப்டம்பர் 30ஆம் தேதி மதியம் 12 முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிக்கையை புதுச்சேரி தேர்வு அமைப்பு உறுப்பினர் செயலாளர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 8 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட சின்ன வாய்க்காலை மழைக்காலம் தொடங்குவதற்குள் சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியில் பெரிய வாய்க்கால், சின்ன வாய்க்கால் ஆகியவை பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்கால்களாக இருந்து வருகின்றன. இதில் அண்ணா சாலை முதல் செஞ்சி சாலை வரை 800 மீட்டர் நீளமுள்ள சின்ன வாய்க்காலை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 8 கோடி ரூபாய் மதிப்பில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்படுத்தப்பட்டது. பொதுமக்கள் இருபுறமும் குப்பைகளை வீசாத வகையில் இரும்பு தடுப்புகள், இரவில் ஜொலிக்கும் அலங்கார விளக்குகள் மற்றும் 800 மீட்டர் நீளமுள்ள சின்ன வாய்க்கால் சாலை நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையிலும் அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் சின்ன வாய்க்கால் வீதி அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக அண்ணா சாலை முதல் செஞ்சி சாலை வரை இருபுறமும் குப்பைகள் கிடப்பதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் இடையே உள்ள 4 பாலங்களும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் சாலை முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள தெரு விளக்குகளில் பல எரியவில்லை. பெரும்பாலான இடங்களில் குப்பைகள் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் வாய்க்கால் ஓரம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், குடியிருப்புகள் உள்ள நிலையில் உடனடியாக சின்ன வாய்க்காலை சீர்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வ.உ. சிதம்பரனார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த உயர்கல்வி வாய்ப்புகள் பற்றிய வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வஉசி பள்ளியில் நடைபெற்றது. இதில் பள்ளி துணை முதல்வர் சாந்தகுமாரி வரவேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி முதல்வர் கரிமா தியாகி தனது சிறப்புரையாற்றினார். பின்னர் முக்கிய விருந்தினராக பங்கேற்ற புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் கல்வியின் மூலம் தேச முன்னேற்றத்தில் இளைஞர்கள் வகிக்கும் பங்கு குறித்து சிறப்புரையாற்றி மாணவர்கள் தங்கள் கனவுகளை அடைவதில் உறுதியுடன் நிலைத்திருக்க வேண்டும் என ஊக்கமளித்தார். அதன் பின்னர் பேசிய பல்கலைக்கழக மற்றும் வஉசி பள்ளி முன்னாள் மாணவர் சிவகுமார் கோவிந்தசாமி தனது வாழ்க்கை பயண அனுபவங்களை பகிர்ந்து மாணவர்கள் தடைகளை மீறி முன்னேற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பள்ளியில் கணினி ஆய்வகம் அமைத்து தருவதாகவும் உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சான்றிதழ்களை பாதுகாப்பாக வைக்க கோப்புரைகள் மற்றும் பேனா வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் வஉசி பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் பத்மாவதி நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 455 மாணவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இது பாரம்பரியமான பள்ளியாக இருந்தால் கூட காலத்தின் போக்கில் நவீனத்துவத்துடைய அம்சங்களையும் தருவதே இது உள்வாங்கிக் கொண்டு அற்புதமாக பயணித்துக் கொண்டிருக்கும் முழுக்க இருக்கிறார். ஜிஓசி பள்ளியுடைய பழைய மாணவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார். ஆகச்சிறந்த மனிதர்களை உருவாக்கியிருக்கிறார். புதுச்சேரியில் சுயசார்பு இந்தியா என்ற விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்திற்கான இலச்சினையை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளையொட்டி சுயசார்பு இந்தியா என்கிற விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் கடந்த 25ஆம் தேதி துவங்கி வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் மூலம் வரும் பண்டிகை நாட்களில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை மக்கள் வாங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடுகள் தோறும் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள், நோட்டீஸ், பிரச்சாரம், கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து சுதேசி பொருட்களை வாங்குவதென உறுதிமொழி ஏற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான இலச்சினையை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி என்ற ஸ்டிக்கரை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் இணைந்து வெளியிட்டனர். முன்னதாக இனிமேல் சுதேசி பொருட்களையே வாங்குவோம் என்ற உறுதிமொழியை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,845 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,580 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.